ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். ஸோ இதை நான் ரொம்பவே சிம்பிளான முறையில் தான் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி செஞ்சேங்கிறத பார்க்கலாம். பாவக்காய் கிரேவி செய்கிறதுக்கு 2 தக்காளி, 1 வெங்காயம், 1 பூண்டு, 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். நான் ஒரு பாவக்காய் வச்சு தான் சமைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். பாவக்காவை வட்ட வட்டமாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூடவே வெட்டி வச்சுருந்த பாவக்காவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இதை வந்து ஒரு கிளறிட்டு நம்ம வேறு ஒரு கிண்ணத்துக்கு வந்து இதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாவக்காவை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு இதே எண்ணெயில் அந்த பாவக்காய் வதக்கினா அதே எண்ணெயில் வந்து தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடயே வெட்டி வச்சுருந்த வெங்காயமும் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கிளறி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே வெட்டி வச்சுருந்த தக்காளி எடுத்து நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருந்தோம், அதையும் எடுத்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே மஞ்சத்தூள், உப்புத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்தா அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த புளி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது கூடவே நம்ம வதக்கி எடுத்து வச்ச அந்த பாவக்காவையும் இதுலேயே போட்டு நல்லா வதக்கி இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு, அந்த எண்ணெயெல்லாம் தனியா பிரிஞ்சு வர மாரி இருக்கும். நீங்க இந்த மாரி ஸ்டேஜில ஆஃப் பண்ணுறதுனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியா வேணும் அப்டின்னா, நீங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் வந்து நீங்க நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இன்னும் வந்து கிரேவியா தான் வேணும். அதனால நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட போறேன். இது கூடவே வீட்டில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தண்டு இருந்துச்சு. அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன சின்னதாக வெட்டி அதுக்குள்ளேயே ஆட் பண்ணிட்டேன். கொத்தமல்லி வந்து நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் 2 பேருக்கு அளவாக தான் நான் இதை சமைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை எப்படி ட்ரை பண்ணணுமோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் சாப்பிட போகிறேன்.